பரோபகாரி வாமதேவா தியாகேந்திரன். தாயகம் யாழ்ப்பாணம் நல்லூர் நாவலர் வீதியைச் சேர்ந்த வாமதேவன் அவர்களின் மகனாக பிறந்த தியாகேந்திரன் அவர்கள் இயல்பாகவே பிறருக்கு உதவும் மனப்பான்மையை தன்னகத்தை கொண்டுள்ளதுடன் கடந்த 50 வருடங்களாக பல அறப்பணிகளை புரிந்து வருகின்றார். இருந்த பொழுதிலும் கடைசி 30 வருடங்களாக தியாகி அறக்கொடை எனப்படும் சமூக அறக்கொடை நிறுவனம் ஒன்றினை நிறுவி அதனூடாக பல்வேறு அறப்பணிகளை செயற்படுத்தி வரும் தியாகி அறக்கொடை நிறுவனத்தின் தலைவர் வாமதேவா தியாகேந்திரன் அவர்கள் மக்களால் போற்றப்பட வேண்டியவர் ஆவார். தனது ஆரம்ப கல்வியினை ஆனைப்பந்தி கணேசா வித்தியாசாலையிலும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் வரை யாழ் சென்ட் ஜோன் கல்லூரியிலும் உயர்தரத்தினை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் கலைப்பிரிவில் கல்வி கற்று சட்டம் பயில்வதற்கு தெரிவானார். சட்டத்துறையில் பயின்று வரும் வேளையில் கப்பல் தொழில் வாய்ப்பு இவரை தேடி வந்தது. இதன் காரணமாக இவர் சட்டத்துறையை இடையில் விட்டுவிட்டு கப்பலில் 2வது அலுவலராக பணியாற்றுவதற்கு சென்றார். உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் செல்ல கிடைத்த வாய்ப்பு அவருக்குள் சிறு வயதிலிருந்தே இயல்பாக இருந்த பிறருக்கு உதவுதல், ஏழையின் கண்ணீரை துடைத்தல், பொது விடயங்களில் பாதுகாப்பில் ஈடுபடுதல் போன்ற எண்ணங்கள் மேலும் வலுப்பெற்றது எனலாம். அமெரிக்கா, ஈரான், கிரீஸ் போன்ற நாடுகளில் பழைய இரும்பு வியாபாரத்தினை ஆரம்பித்து பாடுபட்டு உழைத்து சிறுக சேமித்து பிறருக்கு உதவும் நிலையினை அடைந்தார். பலர் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் எல்லோரும் மண்ணையும் ஏழை எளியவர்களையும் அரவணைப்பதும் இல்லை, உதவுவதும் இல்லை. பிறருக்கு உதவும் எண்ணமும் மனப்பக்குவமும் ஒரு சிலருக்குத்தான் உருவாகும். அந்த வகையில் தியாகேந்திரா அவர்கள் முன்னிலை பெறுகின்றார். மனதை பக்குவப்படுத்தி பிறருக்கு உதவும் வகையில் யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் தியாகி அறக்கொடை நிறுவனம் என்ற பெயரில் அறக்கட்டளை அமைப்பினை உருவாக்கி அதன் தொடராக ஃபுட் சிட்டி ஒன்றினை நிறுவி பல இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தார். இவ் அனைத்து பணிகளும் இவருடைய சொந்த நிதியில் இருந்து மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இவரின் அர்ப்பணிப்பு மிக்க இந்த பணியை வியந்து யாழ்ப்பாண பெட்டகம் நிழலுரு கலைக்கூடம் பணிநேய பரிதி எனும் விருதினை வழங்கி போற்றுவதில் பெருமை அடைகின்றது.